வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வழக்கமாக மீன் குழம்பு செய்வோமோ அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ அதை செய்ய ஆரம்பிக்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால மீனில் கவுல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். நான் இன்றைக்கி மடவை மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனை மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக சுட தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. புளி இந்த மாதிரி சுட தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், நிறைய ஜூஸ் வரும். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. நான் சாதம் செய்யறதுக்காக ஏற்கனவே அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசி ஊறின தண்ணியை நம்ம ஏற்கனவே புழிஞ்சு எடுத்த புளி சக்கையில் திரும்பவும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி மீன் குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். இப்போ இதை புழிஞ்சி 2வது தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளி கரைச்சலில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையால் கரைச்சி விடுங்க. உங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக வேணும்னா இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள்லேயே நம்ம தனியா, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் வேறு எந்த பவுடரும் சேர்க்க தேவையில்லை. இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்தமாரி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்தமாரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 10 வெள்ளை பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டை முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்காமல் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து அப்புறம் சேர்த்து வதக்குனீங்கன்னா பூண்டோட வாசம் குழம்புல இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கொதி வர வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்த அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிறதுக்கு எப்படியும் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம மீன் சேர்த்தோம்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். அதனால் இந்த அளவுக்கு திக்கான அப்புறமா மீனை போட்டுக்கோங்க. மீனை மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. மீன் போட்டதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. குழம்புல மீன் சேர்த்ததும் அது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதே சமயம் குழம்புல கரண்டியை போட்டு அடிக்கடி கிண்டக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்கள் எப்படி உடையாமல் அழகாக முழுசாக வெந்திருக்குன்னு. இப்போ கருவேப்பிலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் மீன் குழம்புக்கு மல்லித்தழை சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.